நம்ம ஒரு கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டேட்டு 28th April 2026. டே பார்த்தீங்கன்னா 63. நான் ஒரு கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஜோர்னி ஃபினான்ஷியல் ஜோர்னி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் டேரெக்ட் ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு என்னோடய போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ணுறேன். நீங்கள் இங்கே பார்க்குறது என்னோடய டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,35,151. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,11,900 கிட்ட இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 76,755 இருக்குது. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4,150 கிட்ட பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு சின்ஸ் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட், டைரக்ட் ஸ்டாக்கு ப்ளஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட், யூஎஸ் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த சேனல் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், நீங்களும் ஃபினான்ஸ் பற்றி கற்றுக்கலாம். இப்போ நான் டைரக்ட் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் என்னென்னு இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜிஐ பார்த்தீங்கன்னா ஒரு 15,604 இருக்குது ஓவராலாக. அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4,048 பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கி ஏறி இருக்குது. அப்புறம் பெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12,133, அது இன்றைக்கி ஒரு 16 ரூபாய் ஏறி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாரஸ் லேப் ஒரு 8,619, இன்றைக்கி ஒரு 300 ரூபா மைனஸில் இருக்குது. அப்புறம் டாடா பவர் பார்த்திங்கன்னா ஒரு 7,040 ரூபா ஏறி இருக்குது ஓவராலாக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 249 ரூபா ஏறி இருக்குது. இது என் போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட்டு என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நெகட்டிவில் பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் வழக்கம்ல ஒரு 2,580, அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 158 இறங்கியிருக்கு. ரிலாக்ஸோ ஒரு 1,545 பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 6 ரூபாய் இறங்கியிருக்கு. அப்புறம் ஐடிசி பார்த்திங்கன்னா ஒரு 1,452 கிட்ட இறங்கியிருக்கு, இன்றைக்கி ஒரு 26 ரூபா ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 796 ரூபா ஓவராலாக இறங்கியிருக்கு, இன்றைக்கி ஒரு 7 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. இதுவே என்னோடய டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ். இது ஜஸ்ட்டு எஜுகேஷனல் பர்பஸ் இல்லை, எஜுகேஷனல் பர்பஸ். இது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எடுத்துக்காதீங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில், டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் மினிமம் 1 இயர் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 1 இயர் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக மார்க்கெட்டை பற்றி நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேரக்ட் ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரையும் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கோடி சேனலில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்க்குறது என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது உங்களுக்கு ஓவரால் ஷோ பண்ணுறேன். இதில் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா நான் 1,79,236. இது எஸ்ஐபி மூலமாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுவும் 2021 தான் ஸ்டார்ட் பண்ணது. இது டோட்டல் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,10,330 ஓவரால் இன்வெஸ்ட் பண்ணது ப்ளஸ் வந்து ரிட்டனோட சேர்த்து. டோட்டல் ரிட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 31,675 ருபீஸ் இருக்குது. டேர் சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2,336 ரூபா ஏறி இருக்குது. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது பற்றி யூடிஐ நிஃப்டி 50, ஆக்சிஸ் ஸ்மால் கேப், மோத்திலால் ஒஸ்வால், குவான்ட்டு, இது எல்லாமே நான் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இப்போ இதோட டே சேஞ்சஸ் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். டே சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடிஐ நிஃப்டி 50 ஒரு 975 ரூபா ஏறி இருக்குது. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்டு 1,286. மோத்திலால் பார்த்தீங்கன்னா ஒரு 57 ருபீஸ். குவான்ட் மல்டி அசெட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ருபீஸ் ஏறி இருக்குது. இதில் மோஸ்ட் ஆஃப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த யூடிஐ நிஃப்டி 50 தான் இருக்கும். ஏன்னா இது மோஸ்ட்லி நான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணது இந்த லார்ஜ் கேப்பில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்மால் கேப்பில் ஒரு 60, மோத்திலாலில் ஒரு 10,000, குவான்ட்டில் மல்டி அசெட். இந்த மோத்திலால் ஒஸ்வாட குவான்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக தான் ஷேர் பண்ணது. நீங்கள் எங்களோட போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் நீங்கள் பார்க்க முடியும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 30th March 2021 1000 ஸ்டார்ட் பண்ணது ஜோர்னி. இன்றைக்கி ஒரு 2,10,000 கிட்ட இருக்குது ஓவரால் சேர்த்து. என்னோடய மோஸ்ட் ஆஃப் அலோகேஷன் லார்ஜ் கேப்பில் ஒரு 63%, ஸ்மால் கேப்பில் 23%, மிட் கேப்பில் ஒரு 13% கிட்ட இருக்குது. செக்டார் வைஸும் நீங்கள் இங்கே பார்க்க முடியும், ஃபினான்ஷியல், டெக்னாலஜின்னு. நெக்ஸ்ட்டு கம்பெனி வைஸும் நீங்கள் மோஸ்ட்லி எல்லாமே பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், ஐசிசி, பாரதி ஏர்டெல், இன்ஃபோசிஸ், அந்த மாதிரி. இது நீங்கள் என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இது எனக்கு சூட் ஆகுது. நீங்கள் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஸ்மால் கேப், மிட் கேப் தான் ரொம்ப அலோகேஷன் வைக்காமல் ஒரு மாடரேட் ரிஸ்க் எடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோடய டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது $435.52. கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா $605.76 கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு $170. இதை நீங்கள் இந்தியன் வேல்யூவில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 38,000 ரூபா. இப்போ அதோட ஓவரால் வேல்யூ 57,000 கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 18,975 ரூபா கிட்ட இருக்குது.
இதில் நான் நேற்று டே சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபா 1.89 நேற்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே நான் லார்ஜ் மெகா கேப் கம்பெனிஸ் சொல்லுவாங்க, அதில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிக்க ஸ்டாக். இது எதுவும் பையிங் இன்வெஸ்ட் இல்லை. நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறத நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். இது எல்லாமே நான் உங்களுக்கு என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி மட்டுமே லாபத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் ஒரு டார்க் ஸ்டாக்கில் ஒரு 4000 ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 3000 சம்திங் நினைக்கிறேன். ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து $1.89 கிட்ட நம்ம ஏறி இருக்குது. இது எல்லாமே இன்னிய சேஞ்சஸோட இதுதான் என்னோடய இன்றைக்கி பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் ப்ராஃபிட்டில் என்னோடய ப்ராஃபிட்டில் இருக்கிறது. ஓகே guys, இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். பாய்.